ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீட்டாக்கும் கப்பிக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இதுங்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ கப்பியோட ப்ரோஸ் எல்லாம் பார்ப்போம். கப்பி வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ஒண்ணுமே கிடையாது. வெறும் ஜஸ்ட் நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல நீங்க விட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுங்கள ஃப்ரைஸ் லே பண்ணி குடுக்கறது முதற்கொண்டு ஃபுட்ட போட்டாலே சாப்பிடுற ஒரு ஃபிஷ். ஸோ எல்லார் கூடயும் ஈஸியா அடாப்ட் ஆயிடும். எல்லா அட்மாஸ்பியருக்கும் ஈஸியா வந்து ஒத்து போயிடும். இது வந்து கம்யூனல் ஃபிஷ் கூடலாம் விடலாமான்னு கேட்டீங்கன்னா, இது கம்யூனிட்டி டேங்க்ல வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுக்கேத்த ஒரு சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் போட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இதோட பெரிய ஃபிஷ் போட்டீங்கன்னா தான் இத முழுங்கிடும். ஸோ அதனால வந்து இது ஒரு கம்யூனல் ஃபிஷ் தான். ஸோ அந்த கேட்டகரி வரைக்கும் கப்பி வந்து சூப்பரான ஒரு ஃபிஷ் தான். இதுகிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, ஃப்ரைஸை லே பண்ணிச்சிங்கன்னா இதுங்க கிட்ட கேர்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதுங்களுடைய ஃப்ரைஸை வந்து அதுங்களே சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்கு தனி ப்ரீடிங் ப்ராசஸ் மாதிரி வந்து பண்ணி நம்ம ஃப்ரைஸ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஃப்ரைஸை லே பண்ணுறதுனா ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேர் விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரைஸை லே பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ப்ரீடிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அங்கே கப்பி தான் வின்னராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பிகினர் உள்ள ஹாபிக்குள்ளே வராங்கனாலே கண்டிப்பாக அவங்களாலே வந்து கப்பி கிட்ட இருந்து ஃப்ரைஸை எடுத்து ஈஸியாக வளர்த்துற முடியும். ஆனால் பீட்டால அது பாசிபிளே கிடையாது. இப்போ பீட்டா ஸ்டோரிக்கு வந்தோம்னா, பீட்டா வந்து டெரிட்டோரியல் ஃபிஷ்ன்றதுனால அதுக்கு நார்மலாகவே ஹண்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஒரு சின்ன சின்ன மீனுங்கெல்லாம் போட்டிங்கன்னா, இப்போ கப்பியை நம்ம விட்டா நம்மளால கூட கப்பியோட டெய்லெல்லாம் கடிச்சு வச்சுருவாங்க. ஸோ இதுவும் கம்யூனல் டேங்க்ல வளர்க்கலாம். அதுக்கு ஒரு சில ஃபிஷஸ் கூட தான் மேட்ச் பண்ண முடியும். கப்பி மாதிரி எல்லா ஃபிஷ் கூடயெல்லாம் நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீடிங் ப்ராசஸ் ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பிகினரால கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த சில சில கிளைமேட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்லாம் ஹேட்ச் ஆகாமல் போகிற ரேஷியோ நிறையாவே நடந்திருக்கு. நம்ம பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அது நடக்கும். ஸோ ஒரு பிகினரால வந்து அந்த அளவுக்கு ப்ரீட் பண்ணி இதிலேருந்து ஃப்ரைஸ் எடுக்க முடியாது. கண்டிப்பாக இதோட ஃப்ரைஸ் வளர்க்குறதும் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் விடிகிறதுல ஆரம்பித்து ஆர்டிமியா வரைக்கும் போகும். ஸோ நிறையா வந்து இதில் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ப்ரீடிங் விஷயத்தில் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான் பீட்டா கிட்ட. அதுக்குன்னு நான் பீட்டா ப்ரீடே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. கப்பி அளவுக்கு அது ஈஸியாக இருக்காதுன்னு தான் இந்த கான்செப்ட். ஸோ சோலோ ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்டா சூஸ் பண்ணுங்க. கம்யூனல் டேங்க்கு ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கப்பியை சூஸ் பண்ணுங்க. இந்த 2 ஃபிஷ்ல உங்களுடைய ஃபேவரட் ஃபிஷ் எதுன்றதை கமெண்ட்ல மறக்காம பிங்க் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் தட்டி விட்டுருங்க. தேங்க் யூ.